அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிறருடைய பொருளை அவர்களுடைய அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு சரித்திரம். ஒரு சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரின் அருகில் இருந்தார்கள். கபரை தோண்டுவோரிடத்தில் கால்கள் இருக்கும் பக்கத்தை விசாலமாக தோண்டுங்கள், தலையின் பக்கத்தை விசாலமாக தோண்டுங்கள் என்று அறிவுறுத்திக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். பின்னர் நாங்கள் திரும்பி வந்த பொழுது ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு வந்த சஹாபாக்களையும் உணவுக்காக வேண்டி அழைத்தார்கள். உணவு கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் தமது கையை வைத்தார்கள். பின்னர் மற்றவர்களும் தங்கள் கைகளை வைத்தனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவு துண்டை வாயில் மென்று கொண்டிருந்ததை சஹாபாக்கள் பார்த்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதியின்றி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஆட்டின் இறைச்சியை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த இறைச்சியுடைய விஷயத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. உடனே ஒரு ஆளை அனுப்பி அந்த பெண்ணிடத்திலே விசாரிக்க சொன்னார்கள். அந்த பெண்மணி, அல்லாஹ்வின் தூதரே, நான் பக்கியா பகுதிக்கு ஆடு வாங்குவதற்காக வேண்டி ஒருவரை அனுப்பினேன். அங்கு ஆடு கிடைக்கவில்லை. எனவே ஆடு வாங்கியிருந்த என் பக்கத்து வீட்டுக்காரரிடம் அதன் விலையை தந்து எனக்கு ஒரு ஆட்டை தரும்படி கூறினேன். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் அங்கு இல்லை. ஆகவே அவருடைய மனைவியிடம் கேட்டேன். அவர் எனக்கு அந்த ஆட்டை அனுப்பினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஆட்டினுடைய இறைச்சி கணவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த பெண்மணி நமக்கு தந்திருக்கிறாள், அதை வாங்கி கறி சமைத்திருக்கிறாள், எனவே அதை நான் சாப்பிட மாட்டேன், இன்ன பிற முஸ்லிம்களும் அதை சாப்பிடக்கூடாது, அதை போர் கைதிகளுக்கு உணவாக கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸில் அந்த பெண்மணி திருட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஆட்டை எடுத்ததாக தெரியவில்லை. ஆட்டை வாங்கி அதன் பணத்தை கொடுக்கவே அவள் விரும்பினாள். ஆனால் அந்த பெண்ணினுடைய, அந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்ணினுடைய கணவருடைய அனுமதி பெறாமல் இருந்தது. அதை அல்லாஹ்வின் தூதர் சாப்பிட விரும்பவில்லை. இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம், ஒருவருடைய பொருளை அவர் பின்னர் பணம் பெற்றுக்கொள்வார் என்ற எண்ணத்தில் கூட அவருடைய அனுமதியின்றி எடுத்து பயன்படுத்துவது சரியல்ல. நல்ல நோக்கம் மட்டும் போதாது, அதை பெறக்கூடிய வழிமுறையும் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 188வது வசனத்தில், வலா தஅகுலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களில் ஒருவர் மற்றவருடைய செல்வத்தை தவறான முறையில் உண்ணாதீர்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் அமானத்துகளை அவற்றின் உரிமையாளரிடம் ஒப்படைக்கும்படி உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆகவே ஹலாலான உணவினுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். ஹலாலான உணவு இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதையே அவன் ஏற்றுக்கொள்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீண்ட பயணம் செய்து தூசி படிந்த நிலையில் கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி யா ரப்பு யா ரப்பு என்று பிரார்த்தித்தாலும் அவனுடைய உணவு ஹராமாகவும் அவனுடைய பானம் ஹராமாகவும் அவனுடைய ஆடை ஹராமாகவும் இருந்தால் அவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள். ஆகவே பிறருடைய பொருளை அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது.
நல்ல நோக்கம் இருந்தாலும் உரிமையாளரின் அனுமதி அவசியம். ஹலாலான உணவை தேடுவதில் முஸ்லிம் கவனமாக இருக்க வேண்டும். பிறருடைய உரிமைகளை பாதுகாப்பது அமானத்தின் ஒரு பகுதியாகும். சிறியதாக தோன்றும் உரிமையை கூட இஸ்லாம் அலட்சியப்படுத்துவதில்லை. ஆகவே பிறருடைய பொருள் சிறியதாக இருந்தாலும் அவருடைய அனுமதியின்றி எடுத்துக்கொள்ளக் கூடாது. உணவு மற்றும் வருமானம் ஹலாலாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்வது இது இஸ்லாமிய ஒழுக்கம்.